Very good. God is too good. His mercies are huge. கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமா, அவருடைய கிருபை தான் நமக்கு வந்து இத புரிய வைக்கிறது. சரிங்களா? இந்த 5வது லெசன், 5வது சப்ஜெக்ட் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்பது எப்படி, அல்லது பலன் தரும் ஜெபம், அல்லது ஜெபம் செய்ய சிறந்த வழி. சரிங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம இதுவரைக்கும் எத்தனை சாப்டர் முடிச்சிருக்கோம்? 6 சாப்டர் முடிச்சிருக்கோம். முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்றேன், அதன் பிறகு தொடர்ந்து நம்முடைய வகுப்புகளுக்குள்ள போலாம். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நன்மையான எந்த ஈவும் எங்க இருந்து வருகிறது? ஓகே, ஆமா. இப்படி ஜெனரலா நான் சொல்றேன், தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதம் வருது. அந்த தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? எங்களுக்குள்ள வாசம், நமக்கு உள்ளதா வாசம் பண்றார். அப்ப எல்லா ஆசீர்வாதமும் எங்க இருந்தா வரணும்? எங்களுக்குள்ளாக, நமக்குள்ள இருந்தா வரணும். பழைய ஏற்பாட்டுல அவர் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினாரே தவிர அவங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணவில்லை. இப்பொழுது தேவன் நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். நம்ம பல வசனம் இதுக்கு உதாரணம் இருக்கு பாருங்களேன். ஒரு வசனம் உண்டு, முன்னாலாம் நம்ம அடிக்கடி அந்த காலத்துல தியானிப்பாங்க. இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், அப்புறம் ஒருவன் கதவை திறந்தா என்ன செய்வாரு? உள்ள வந்து வாசம் பண்ணுவார் இல்லையா? நம்ம எல்லாரும் கதவை திறந்தோம், இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது தெளிவான ஒரு வசனம். இன்னும் உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜா இருக்கிறதுன்னு சொல்றார். 7:38, யோவான் 7:38, உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மிக மிக ஒரு பெரிய வித்தியாசமே இதுதான். ஆசீர்வாதம் வெளியே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு உள்ளேதான் இருக்கிறது. இந்த சத்தியத்தை எல்லாம் அறியும் பொழுது நம்ம எப்படி செய்வோம்? இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல் இவர்களை போல நாம ஜெபிப்போம். சரிங்களா? பொதுவாக என்ன புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், ஜெபம் என்றால் அதாவது தேவனை ரொம்ப வற்புறுத்தி நம்ம பெற்றுக்கொள்ளணும், அப்படிதான் கிறிஸ்தவம் புரிந்து இருக்கிறது. ஆமா, ஏனென்றால் அது வந்து எப்படி இருக்குதுன்னா விசிபிளா இருக்கு இல்லையா? ஜெபம் என்பது விசிபிளா இருக்கு. அதாவது ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டணும், 100 பேர் நின்று அழுது ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் விசிபிளா இருக்கு. பட் விசுவாசம் வந்து விசிபிளா இல்லை, நம்முடைய கண்களுக்கு புலப்படவில்லை. எனவே பிசாசானவன் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். ரைட்? எத்தனை வசனம் சொல்லலாம் பாருங்களேன். நமக்குள்ளதான் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும், நம்முடைய ஸ்பிரிட் மேலதான் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் என்பதான இயேசு சொன்ன எல்லா வார்த்தையும். உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள், பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, தேவர்களாக இருக்கிறீர்கள், இப்படி எல்லாமே அப்போ நமக்கு உள்ளதான் தேவன் வைத்திருக்கிறார். வெளியே இருந்து ஆசீர்வாதங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் த காஸ்ட்லி சால்வேஷன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதையும் டேஞ்சபிளா வச்சிருக்கலாம். அப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டு நம்மளை வந்து கொஞ்ச நாள் எங்கேயாவது கூட்டிட்டு போய் நமக்குள்ள எல்லாத்தையும் லோட் பண்றதெல்லாம் அறிகிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்துட்டு திரும்ப ஊர்ல கொண்டு வச்சிருந்தானே நமக்கு இந்த குழப்பமே இருக்காது. பட் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஜஸ்ட் பிலீவ் வாட் இஸ் ரிட்டன். உன்னை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை சிம்பிளா விசுவாசி. ஆமா, நமக்கு இருக்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டு நான் உங்கள்கிட்ட துவங்குவோம். ஆபிரகாம் நாம் அநேக காரியங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, ஆனாலும் தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். எதனால சொல்லுங்க? உடன்படிக்கை. அவனுக்கு சொல்லிட்டாரு, எப்பா நான் உன்னை இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரால் இன்னும் மாற முடியாது. சரிங்களா? ஆமா, அதே போல தேவன் அதை விட மேலான உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். எதை கொண்டு உடன்படிக்கை செய்திருக்கிறார்? ஆமா, இது
என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கைன்னு புதிய சொல்றாரு உடன்படிக்கை. பஸ்கா. ஆமா, அது மேலான உடன்படிக்கை. எந்த அளவுக்கு அது மேலான உடன்படிக்கைன்னா நம்மையே அது தேவன் ஆக்கிற்று. அப்படி என்றால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடிய ஆசீர்வாத சமுத்திரமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமா, ஆமென். அத நம்ம ஆமா, அதனால நம்ம யாருமே மனிதர்களே கிடையாது. சரிங்களா? அந்த திங்கிங்குள்ள வந்துருங்க. உங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். சரிங்களா? வெரி குட். இன்னைக்கு நமக்கு 5வது பாடம் ஜெபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. அதிலே 4வது வகுப்பு 7 மற்றும் 8வது அதிகாரங்களிலிருந்து நமக்கு தேவனுடைய ஆவியானவர் கற்றுத் தருவாராக. இப்பொழுது நம்ம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். மோசமான ஆபிரகாமை தேவன் கனப்படுத்தினார். ஏன் தேவன் ஏன் கனப்படுத்தினார்? ஓகே, எஸ் லிதியா சிஸ்டருக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. அவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். உடன்படிக்கை பண்ணினார். அவன் அதை வாசிடுறேன் பாருங்க. 58வது பக்கத்துல இருக்கு, 7வது அதிகாரம், பேஜ் 58, செகண்ட் பேராகிராஃப். சர்வ வல்ல தேவன் இப்படிப்பட்ட வேண்டுதலை கூட கவனிப்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது இல்லையா? முந்தின பக்கத்துல அந்த சோதோம் குமாரருக்காக ஜெபித்தது. ஆனால் இந்த மனிதனுக்கு ஆபிரகாமை நேசித்ததோடு அவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். அவன் தகுதி உள்ளவனாக இருந்தபடியால் அவனை கனப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கவில்லை. தன் உயிரை காப்பாற்றி கொள்ளும்படி 2 முறை தனது மனைவியை வேறொரு மனிதன் எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய விபச்சாரம் செய்துவிடும் அளவிற்கு அவன் மனப்பூர்வமாக அவளை விட்டு கொடுத்தான். இது மாதிரியான ஒரு காரியத்தை இன்றைய காலகட்டத்தில் அவன் செய்திருந்தால் நாம் அவனை ஒரு கேடுகட்டவன் என்றுதான் நினைத்திருப்போம். ஆபிரகாம் மிகவும் மோசமான தவறுகளை செய்திருந்த போதிலும் தேவன் அவனுக்கு வார்த்தை கொடுத்து விட்டபடியால் அதை அவர் கனப்படுத்தினார். ஏன் கனப்படுத்தினார் என்றால் வார்த்தை கொடுத்துட்டாரு, அல்லது உடன்படிக்கை செய்து விட்டார். ஆமா, இப்ப நம்ம ரத்தத்தினாலான உடன்படிக்கையில இருக்கிறதுனால இல்ல பாருங்க, அங்க எழுதப்படவே இல்லை. பல காரியங்களிலே ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படியா விட்டாலும் அவன் குற்ற மனசாட்சிக்குள்ள போகவில்லை. குற்ற மனசாட்சிக்குள்ள போயிருந்தா தேவனை விட்டு விலகி இருப்பார். இவரால என்ன நேசிக்க முடியாது, இவருடைய விருப்பத்தின்படி என்னால நடக்க முடியல, நான் பல காரியங்கள்ல கீழ்ப்படியாம போயிடுறேன் அப்படின்னு உய்திரா பண்ணல. பாருங்க, இதுதான் ரொம்ப மேட்டர், பெரிய மேட்டர். அநேகர் உய்திரா பண்ணிடுறாங்க. எப்படி அவரால் என்ன நேசிக்க முடியும்? அந்த ஊழியக்காரர் மாதிரி நான் ஜெபம் பண்ணலையே, இவர் மாதிரி நான் பரிசுத்தமா வாழலையே, இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டது என்று கேட்டா அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு நல்லா ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி இல்லை. எந்த அளவுக்கு தேவன் மேல அன்பு வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமோ, அதுதாங்க ஆவிக்குரிய லைஃப். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அது ஜெபத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இழுக்கும் பொழுதும் அவர் மீது நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம், அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்கிற அறிவு. 2வது ஃபெய்த். என்ன ஃபெய்த்? ஆமா, நான் இந்த காரியத்துல குறைவு போட்டிருக்கிறேன், ஆனாலும் அவருடைய அன்பு மாறாது என்கிற ஃபெய்த் நமக்கு தேவை. முக்கியமானது காரியம் பாருங்க, சரிங்களா? நீங்க முதலாவது இந்த 2க்குள்ள வந்துட்டீங்கன்னா அநேக பாவங்களிலிருந்து வெளியே வந்துருவீங்க. நெவர் எவர் என்னது கம் அண்டர் எனி கில்ட்டி கான்சியஸ்னஸ். குற்ற உணர்வுக்குள்ள போகல ஆபிரகாம். ஆகையினால்தான் தேவனோடு கோஆபரேட் பண்றான். தேவ சத்தம் கேக்கு. இளைய குமாரனை போல அப்பாவை தவறாக புரிந்து கொள்ளவில்லை, தேவனை தவறாக புரிந்து கொள்ளவில்லை. அழகா எழுதியிருக்காருல, ஆபிரகாம் மிகவும் மோசமான தவறுகளை செய்திருந்த போதிலும் தேவன் அவனுக்கு வார்த்தை கொடுத்து விட்டபடியால். இதுதான் ரோமர் 4ல வாசிக்கிறோம். எப்பா சொன்னவர் உண்மை உள்ளவர்.
ரைட்? இல்லாதவைகளை அவரால் இருக்கிறது போல அழைத்து சிருஷ்டிக்க முடியும். நமக்கு அதை விட மேலாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? நாம் செய்ய போற பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி விட்டார். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை அந்த வார்த்தை மாத்திரம்தான் இருந்தது. நமக்கு வார்த்தை இருக்கு, உடன்படிக்கை இருக்கு, ரத்தம் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இருக்கு பாருங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தை நீங்க தான் தடை செய்ய முடியுமே தவிர வேற யாருமே தடையாக இருக்க முடியாது. இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம். என்னை நீ போதுமான நேரம் தேடவில்லை, உனக்கு சரி கட்டுவேன். சரி தவறு ஏன்? வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ். தவறு பாஸ்டர். அது ஏனென்றா ஆவியை அவர் பொழியும் வரை கெஞ்சி விண்ணப்பித்து நச்சரிக்க வேண்டும். ஜெபத்தில் இது ஒரு முற்றிலும் தவறான அணுகுமுறை ஆகும். ஓகே. 60வது பக்கம். ஓகே. அதாவது என்னை நீ நிறைய நேரம் தேடலப்பா, ரொம்ப நேரம் நீ ஜெபிக்கல, அதனால நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் என்பது தவறு. ஏன் என்றால் ஏற்கனவே பனிஷ்மெண்ட் பெற்றுக்கொண்டார் நம்முடைய சார்பாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. ரைட்டா? ஏன் அப்படிலாம் நமக்கு பனிஷ்மெண்ட் தர மாட்டார் என்றால் எல்லா பனிஷ்மெண்ட்டையும் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நம்முடைய மூத்த சகோதரர் நம்முடைய சார்பாக பெற்றுக்கொண்டு விட்டார். ஆமா. இந்த வெளிச்சத்துல வர வர என்ன நடக்குன்னா, நீங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லா கொண்டாடுவீங்க. எப்பா என் பாவங்களை அவர் பார்க்கிறதே இல்லை, என் அக்கிரமத்தை அவர் நினைவுல கணக்குல வைக்கிறதே இல்லை, எல்லாவற்றுக்கும் என்னுடைய மூத்த சகோதரனை தண்டித்து விட்டார்ல. முக்கியமான ட்ரூத் பாருங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம். சோதோம் கொமோராவை அழித்தவர் நம்மை அழிக்க மாட்டார் ஏன்? மகேஸ்வரி சிஸ்டர். 65வது பக்கத்துல இப்போது அவர் எங்கள் மேல் கோபமா இருக்கவில்லை, ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவரின் பரிபூர்ண பலியினால் தேவனுடைய நீதி திருப்தியாக்கப்பட்டு விட்டது. ஓகே, நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்க. வெரி குட். புரிஞ்சிருந்தாலே போதும். இன்னொரு ஆன்சர் இருக்கு, நல்ல கரெக்டான ஆன்சர் சிஸ்டர். 57வது பக்கத்துல பாருங்க, 3rd பேராகிராஃப். சோதோம் கொமோரா காலத்தில் பாவத்துக்கு எதிரான கர்த்தரின் கோபாக்கினை இன்னும் திருப்திப்பட்டிருக்கவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டில் அவர்களை நியாயம் தீர்த்தது தவிர அது போன்ற பல காரியங்களை செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்தார். நாம் இப்போது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். பாவத்துக்கு விரோதமான தேவ கோபம் இப்போது சாந்தப்படுத்தப்பட்டு விட்டது. அது குறிச்சிருக்கிறோம் பாஸ்டர். ஓகே ஓகே, அதான் நீங்க புரிஞ்சுட்டா போதும், அதான் முக்கியம். அமெரிக்காவுல எப்போ அந்த பாம் பிளாஸ்ட் வந்தது? ட்வின் டவர் செப்டம்பர் 2001. ஆமா. அப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆண்டவர் அமெரிக்காவை பனிஷ் பண்றாரு, சோதம் குமாராவை பனிஷ் பண்ற மாதிரி பண்றாரு அப்படின்னா. ஆனா அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் பண்ணப்பட்டு ஆயிற்று. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் பாருங்க. ஆமா ஆமா. கர்த்தருடைய அன்பை நாம் கற்றுக் கொடுத்தால் அநேக இளைஞர்கள் வருவார்கள். வந்த பிறகு இந்த சத்தியத்தை அறிஞ்சாங்கன்னா அநேக பாவத்திலிருந்து வெளியே வந்துடும். இதுல இன்னொரு காரியமும் சொல்லலாம் பாருங்களேன். சோதோம் கொமோராவை அழித்தவர் நம்மை அழிக்க மாட்டார். எது பாவம்? அவருடைய அனந்த ஞானத்தை பாருங்க. எது பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம் இல்லையா? வயலேஷன் ஆஃப் த லா இஸ் சின். அவருடைய அனந்த ஞானம் என்ன செஞ்சது சொல்லுங்க யாராவது? அதையே ரிமூவ் பண்ணிட்டாரு பாருங்க. That is his sovereign wisdom. That is his sovereign love. இல்ல நம்மளால் விளங்கிக் கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். எந்த அளவு அன்பா இருக்கிறாரு?
எனக்கும் என் பிள்ளைகளுக்கு இடையில எதுவுமே வரக்கூடாது. எக்ஸப்ட் ஒன்லி ஒன் திங். வாட் இஸ் தட்? நமக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த நடுச்சுவரை போல, தடுப்பு சுவரை போல, மதிலை போல, மலையை போல இருந்த அவரே கொடுத்த நியாயப்பிரமாணம், கட்டளைகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டார், அழித்து விட்டார். இப்ப நமக்கு ஒண்ணு தேவை. என்ன தேவை? நமக்கும் சொல்லுங்க. விசுவாசம். விசுவாசம் தான் தேவை. என்ன விசுவாசம் தேவை? எனக்கும் தேவனுக்கு இடையில நடுச்சுவரே இல்லை. நான் கீழ்ப்படிவதற்கு எந்த கட்டளையும் இல்லை. நியாயப்பிரமாணம் ஒண்ணு இருந்தா தானே மீறுதல் வருது. மீறுதல் வந்தா பாவம் வருது. அவருடைய ஆனந்த ஞானம் பாருங்க, நம்மளால விளங்கிக் கொள்ளவே முடியாது. எழுதி இருக்குது, ஏற்றுக்கொள்ளணும். ரைட்? ஆமா, ஆரம்ப நாட்கள்ல பல கேள்விகள் உங்களுக்கு இருந்தது. ஆமா, பிலிப் இருந்தது. ஐயோ, இந்த உபதேசத்தை கேட்டா நம்ம கெட்டு போயிருவோம் அப்படின்ட்டு இருந்ததா பிரதர்? எல்லாருக்கும் இருந்தது. ஆமா, ஆண்ட்ரூமுக்கு பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணோம். எங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்து. ஆனா ஏன் நம்ம இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது? வேற வழியே இல்லை இல்லையா? ஆமா, எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கொண்டு விட்டுட்டான் பாருங்க பிசாசானவன். ஓகே, 4வது கொஸ்டின் போயிடும். ஜெபத்தில் தேவனை கோபப்படுத்தும் 3 யாவை ஏன்? வெரி குட். ஜெயக்குமார், அனட்டா சிஸ்டர். எதிர்ப்பு தன்மை, கட்டாயப்படுத்துதல், சுயநீதி. ஏனென்றால் கிறிஸ்துவை நம்பாமலும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டதை விசுவாசியாமலும் இருப்பதால் இப்படி ஜெபிக்கிறோம். வெரி குட், கரெக்ட் ஆன்சர். பாருங்க, எதிர்ப்பு தன்மைனா என்னதுன்னா, இப்படி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். எப்படி நான் யாக்கோபு இருக்காம பாருங்க, அவன் சொல்லுவான், ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்காமல் விட மாட்டேன். அப்புறம் என்ன போட்டிருக்காரு? கட்டாயப்படுத்துதல். அந்த ஆயக்காரனை போல சுயநீதியை பேசுறது. ஆண்டவரே நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், நான் உமக்காக வாழ்றேன், அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் தேவனை கோபப்படுத்தும். நல்லா ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுறாருல்ல. ஆளை பார்த்து அமைதியா இருக்காரு, வார்த்தையெல்லாம் தடித்தடியான வார்த்தையெல்லாம் போடுறாரு. ஓகே, ஏன் என்றால் 61வது பக்கம் டாப்ல இருக்கு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவை நம்பாமலும் ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டதை விசுவாசியாமலும் இருப்பதுதான். அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம தப்பாக ஜெபம் பண்றோம், கட்டாயப்படுத்துறோம். இன்னும் சத்தியத்தை அறியல, ஏதோ வெளியே இருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. உள்ளேதான் இருக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் கெஞ்சி அவரை கட்டாயப்படுத்தி, இன்னொரு வார்த்தை கூட போடுறாருல, கையை பிடிச்சு முறுக்கி அப்படின்னு செய்யறாங்க. அது எந்த அளவுக்கு எழுதுறாருன்னா, கோபப்படுத்தும், தேவனை கோபப்படுத்தும். கோபங்கிறத விட சரியான வார்த்தை ஒரு இன்சல்ட். இன்சல்ட்டுக்கு சரியான தமிழ் என்னது? கரெக்ட், அவமரியாதை. ஒரு மரியாதையே இல்லை பாருங்க. அதான் ஆண்டவர் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த புஸ்தகம் இல்லைன்னா நம்ம இவ்வளவு தரவா ஜபத்தை குறித்து நம்ம படிக்க வாய்ப்பு ரொம்ப குறையா இருந்திருக்கும்ல. கர்த்தர் நல்லவர். ஆமா, ஒவ்வொன்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த புஸ்தகத்திற்காக, அப்புறம் இந்த மாதிரி ஜூம், இந்த ஃபெசிலிட்டிக்காக, என்னையும் உங்களோடு இணைத்ததற்காக எத்தனை நன்றி சொல்றது இல்ல. ஆமா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களை போல நானும் இந்த வகுப்பு மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறேன். இல்லைன்னா நானும் இதை படிக்க முடியாது, இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்படி கேள்வி பதில் கேட்கறதுனாலதான் நம்ம ஆழமா படிக்கிறோம். ஆமா, கர்த்தர் மகா நல்லவர். சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய தொழிற்சாலையில 100க்கும் அதிகமான நபர்கள் வேலை செய்தாங்க. அதுல ஒரு 15-20 பேருக்கு ஒவ்வொரு நாள் காலையிலயும் நான் இப்படி கொஸ்டின் எடுத்து கொடுப்பேன். அதாவது ஒரு பைபிள் ஒரு சாப்டர்ல இருந்து 10 கொஸ்டின். அதுல இந்துஸ் உண்டு, இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, எல்லாம் வாலிப பையங்க, ஃபேக்டரியில வேலை செஞ்சவங்க. சரிங்களா? அவங்களுக்கு உள்ளே தங்குறதுக்கு வசதி எல்லாம் பண்ணியிருந்ததுனால காலையில வந்துருவாங்க. ஒவ்வொரு டியூஸ்டேயும் கேள்வி பதில். இன்னும்
சரிங்களா? ஒரு நிமிஷம். அப்போ தேவன் அப்படித்தான் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். அது இன்னும் தொடருது, இன்னும் பல ஆண்டுகள் தொடரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப அடுத்தது எத்தனாவது கேள்வி? 5. கொஸ்டின் நம்பர் 5. எஸ் சிஸ்டர். இன்றைய மதத்திற்கு எந்த சிறிய வெளிப்பாடு கூட இல்லை. எஸ் சிஸ்டர் மர்சி. Page 67, Pastor. Second paragraph. தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை பற்றிய ஒரு சிறு வெளிப்பாடு கூட அவரிடத்தில் இல்லாத. அவர் எங்களை நேசிக்கிறார், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று அவருடைய நன்மைகளை வெரி குட். ஆமா, நம்ம ஆரம்பத்துல சொன்னதான், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம். அந்த பேராகிராஃப் வாசித்துருவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேஜ் 67 செகண்ட் பேராகிராஃப். தேவனுடைய கோபத்தை திருப்புவதற்காக நீங்கள் ஏறெடுப்பதுதான் ஜெபம் அல்ல. நீர் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரை விடமாட்டேன். நான் விரும்பியதை நீர் எனக்கு கொடுக்கும் வரை நான் வேறு எங்கு போக மாட்டேன். உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொன்னீர். ஆகையால் நீர் என்னை சுகமாக்கும் வரை நான் உம்மை விடமாட்டேன் என்று கூறும்படியான தெருவில் நள்ளிரவில் நின்று நச்சரிக்கும் அந்த மனிதன் போல் நீங்கள் இருக்க முடியாது. அது கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும் ஒரு காரியம் அல்ல. சுகம் உட்பட மற்ற எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை பற்றிய ஒரு சிறு வெளிப்பாடு கூட உங்களிடத்தில் இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். வெரி குட். இன்றைய மதத்திற்கு எந்த சிறிய வெளிப்பாடு கூட இல்லை என்றால் எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்பதுதான் 100க்கும் அதிகமான வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல சொல்ல முடியும் இல்லையா? பிரச்சனையை பார்த்து பேசுங்கிறாரு, பேசினால் பிரச்சனை போயிருங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நமக்குள்ள அந்த வல்லமையை வைத்து விட்டார், அதற்கு வேண்டிய தகுதியையும் வைத்து விட்டார். இந்த 2 தான் பைபிள் அடிக்கடி நான் சொல்றேன். எது? நம்மை தகுதிப்படுத்தி விட்டார், நம்மை போதுமான அளவுக்கு வல்லமைப்படுத்தி விட்டார். இன்னொரு ஹெட்டிங்ல சொல்லலாம்னா அன்பும் விசுவாசமும். அன்பு கீழே தான் எது வருகிறது? நம்ம we all are fully qualified because of his love. Number 2, we all are fully equipped. எந்த அளவு equipped? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்கிறவர். இது அந்த ஃபெய்த்ல வருது. அப்போ அன்பு விசுவாசம் அல்லது தகுதி சூப்பர் நேச்சுரல் பவர், இந்த ஹெட்டிங்ல நீங்க முழு பைபிளையும் கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த அன்பு என்ன செய்ததுன்னா நம்மை வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா நன்மைகளினாலும் நம்மை நிரப்பி விட்டது. நமக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை என்ன செய்யும்னா நம்ம பேசும்பொழுது அது வெளியே இருக்கிறது இல்லையா? கர்த்தர் நல்ல ஒரு பாருங்க, ஒரு திருமணத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாலிப பிள்ளை போன வாரம் கூப்பிட்டான். ஒரு கேத்தலிக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, அவளுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து ஃபிட்ஸ் வருது. இன்னும் 2 மாதங்கள் இருக்கு. 1 மாதத்துக்கு முன்னாக என்கேஜ்மெண்ட் நடந்தது. ஏதோ ஒரு பயம், டெய்லி வந்துடுது ஃபிட்ஸ். அப்போ நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கூப்பிட்டேன். நான் சொன்னேன், இன்னையில இருந்து உனக்கு ஃபிட்ஸ் வராதுமா, நீ அங்கிள் மெசேஜ் கேளு அப்படின்ட்டு அந்த 400 மெசேஜ் அனுப்புனேன். அவ பாருங்க, 3 மாசம் தான் 3 செய்தி தான் கேட்டிருக்கு. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டாளாம், ஃபிட்ஸ் வரல. 2வது நைட்டு நல்லா தூங்கிட்டு 3ஆவது நாள் என்ன கூப்பிட்டா, அங்கிள் எனக்கு வரவே இல்லை அங்கிள், நான் நல்லா தூங்கிட்டேன் மார்னிங் 6 o'clock வரைக்கும். எங்க அம்மா தான் தூங்கவே இல்லை. ஏமா நீ தூங்கலன்னு கேட்டேன். உனக்கு நைட்ஸ் இந்த எந்த நேரம் உனக்கு அந்த வியாதி வர்றது தெரியாது, அதனால நீ உனக்கு நைட்ல உனக்கு அந்த வியாதி அந்த ஃபிட்ஸ் வந்துடக்கூடாது என்பதற்காக நான் கண் விழித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ நான் சிம்பிளா தான் சொல்றேன், கார் டிரைவ் பண்ணிட்டு தான் சொல்றேன், கண்ணை மூடிட்டு சொல்லல, முழங்கால் போட்டுட்டு சொல்லல, இயேசு நாமத்தினால இனி இந்த ஃபிட்ஸ் உனக்கு வராதுமா அப்படின்னு சொல்றேன். அவளும் நம்ம செய்தியை கேட்டா
அப்போ எனக்குள்ள இருந்த அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய சுகமளிக்கிற வல்லமை மொபைல் போன் மூலமா போய் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற ஒரு வாலிப பிள்ளையை சுகமாக்குகிறது. ஏனென்றால் எனக்குள்ள மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய வல்லமை நமக்கு உள்ள இருக்கு, எல்லாருக்குள்ள இருக்கு. ஆமா, நம்ம சர்ச்சுக்கு ஒரு அட்வொகேட் வராங்க, ஒரு லேடி. இந்த ட்ரூத்தை நல்லா விரும்பி படிக்கிறாங்க. ஒரு ஒரு லேடி வந்தாலும் டைவர்ஸுக்காக, சரிங்களா? அப்போ நான் பேசினேன், இயேசு நாமத்தினால நீனும் கணவனும் சேர்ந்து வாழுவீங்கம்மா, இது அற்புதமா நடக்கும்னு சொல்லிவிட்டேன். ஒரு வாரத்துல 2 பேரும் சேர்ந்து வந்து அவங்கள சந்திச்சிருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிம்பிளா தான் சொன்னேங்கிறாங்க. அங்கிள் நீங்க சொன்ன மாதிரிதான் சொன்னேன், இயேசு நாமத்துல நீங்க சேர்ந்து வாழுவீர்கள். அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. கை வச்சா வெளிப்படுது, நிழல் பட்டு வெளிப்படுது, ட்ரெஸ் பட்டு வெளிப்படுகிறது, பேசினா வெளிப்படுது இல்லையா? அப்ப நமக்குள்ளே தேவன் அந்த ஆசீர்வாத சமுத்திரம் தான் சொல்லணும்ல. டேம் தான் இவ்வளவு சொன்னேன், இன்னைக்கு தான் சமுத்திரம் சொல்றேன். என்ன மகேஸ்வரி சிஸ்டர்? ஆமா, சமுத்திரமாக இருக்கிறோம் இல்ல? ஆமா, பென்னிகின் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தாரு பாருங்களேன், மும்பைக்கு வந்தாரு, ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான நபர்கள். அப்போ ஒரு முடமான தன்னுடைய மகனையோ மகளையோ தெரியல கார்ல வச்சுக்கிட்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் எங்கேயோ மைல் கணக்கா அங்க இருக்கிறாரு, கிட்டையே போக முடியல. எப்படியாவது அந்த கிரவுண்ட்ல சுத்தி என் பிள்ளைய அந்த கூட்டத்துல கொண்டு போக வைக்க நினைச்சா கிட்டே போக முடியல. கடைசியில வீட்டுக்கு போயிட்டாராம். அங்க போய் பார்த்தா பையன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதையிலேயே சொல்லுங்க. ஆமா, நம்ம எல்லாரும் அதை விட பெரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம், வல்லமை நான் நிரப்பப்பட்டு இருக்கிறோம், தகுதியாக்கப்பட்டு இருக்கிற. என்ன பிரச்சனைனா, நான் தகுதியுடையவனா? ஒரு நாள் அந்த கேள்விக்கு இடமே கொடுக்காதீங்க. நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொன்னா உங்களால விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்கின்ற அற்புதம் நடக்காது, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. கர்த்தர் மகா நல்லவர். 6வது கொஸ்டின் போயிடும். யார் அந்தி கிறிஸ்து, ஏன்? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயா. 64. எஸ். Praise the Lord. Page number 64ல மோசே ஆபிரகாம் போல நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் மத்தியஸ்தராக இருக்க முயன்றால் நீங்கள் ஒரு அந்தி கிறிஸ்து. இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்லாம் யூஸ் பண்றாரு பாருங்க. ஆமா, கரெக்ட் தானே? இந்திய காலகட்டத்தில் நீ ஆன்டி கிரைஸ்ட்னா என்ன? கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள், அப்படி புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ ஒரு மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர். ஆனா இன்னைக்கு நாமும் அந்த தவறை செய்துதான் இருந்தோம் பாருங்களேன், இல்லையா? ஒரு கூட்டத்தை கூட்டி அழுது புரண்டு உபவாசம் பண்ணி, இல்லையா? அவர்கள் யார் என்றால் அந்தி கிறிஸ்து. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமாக முடிக்கப்பட்ட அவர் கிரியைகளுக்கு விரோதமாக அவருடைய இடத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதால். அடுத்த நல்லவர். ஆமா, அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க. நல்ல அந்த இந்த கதை யாராவது சுருக்கமா சொல்லுங்க. நியாயாதிபதி கதை உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாராவது சுருக்கமா சொல்லுங்க, 1 மினிட்ல சொல்லிடலாம். எஸ். ஏன் இயேசு கிறிஸ்து அந்த கதையை சொன்னார்? அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அந்த இறங்கி பதில் கொடுத்தவன், நான் அதில் செய்வேன் சொல்லி. அவ்வளவுதான். அதாவது அவன் அநீதி உள்ளவன், ஒரு மனுஷன் அவனே அவனுக்கு இறங்கி செய்துட்டா, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் உங்களெல்லாம் கெஞ்செல்லாம் வைக்க மாட்டேன், டிலே பண்ணலாம் மாட்டேன், சரிங்களா? நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன். இல்ல, இன்னும் சொல்ல போனா நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும், சரிங்களா? எல்லாமே ரெடி. கேள்வி என்ன? தேவன் வரும்பொழுது எதை காண்பாரோ என்று ஒரு வசனம் இருக்குல்ல, எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ, அதான் கேள்வி. வேற எதையும் அவரு கேட்கவே மாட்டாரா?
எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லவா இல்ல? வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7வது கொஸ்டின் போயிடும். எது நாட்டமெடுக்கும் மனப்பான்மை? சிஸ்டர் பவானி. வற்புறுத்தும் ஜெபம், அதாவது ஓகே, ஜெபித்து அவர் பாதத்தில் காத்து நிற்கள், நாங்கள் விரும்பினதை எங்களுக்கு கொடுக்கும் வரை அவரை விட்டு விடாது ஜெபிக்கிறது, இவைகள் நாட்டம் எடுக்கும் மனப்பான்மை. அதாவது இப்ப நமக்கே ஒரு கேள்வி வருது, உங்களுக்கு சிலர் கேள்வி வரும். என்ன கேள்வினா, அப்ப நான் எப்படிதான் என் நேரத்தை செலவழிக்கிறது? நான் எல்லா நேரமும் ஜபிச்சுட்டே கிடந்தேன். இவர் ஆண்ட்ரூமுக்கு இப்படி எழுதுறாரு, என்ன மகேஸ்வரி சிஸ்டர் அப்படி ஒரு எண்ணம் வருது இல்ல? எப்ப என் நேரம் எல்லாம் ஜபித்துதான் போக்கணும், இப்ப நான் என்னதான் செய்யறது, என் நேரம் போகாத. ஆமா, மகேஸ்வரி சிஸ்டர் மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ். எப்பாப்பா இனிமே நம்ம முழங்கால் போடாட்டாலும் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பாருங்கிற நம்பிக்கை வந்திருக்கும்ல. இல்லைன்னா அது வேற போன் பண்ணுவாங்க, பிரதர் எனக்கு முழங்கால் எத்தனை வயசுமா? 80 வயசு. சரி என்னமா சொல்லுங்க, நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியலமா. ஏமா யாரு சொன்னா உங்களுக்கு அப்படின்னு இல்ல? ஒரு பெரிய விடுதலை தான் பாருங்க. ஓகே, அது ஒரு பேராகிராஃப் வாசித்துருவோம், நமக்கு டைம் இருக்கு. பேஜ் 68 ஆரம்பிப்போம். பாட்டம் மோஸ்ட் பாருங்க, கீழே இருக்கிற பேராகிராஃப். தேவன் தங்கள் தேவைகளை சந்திக்க விரும்புவது இல்லை என்று ஏராளமான மக்கள் நினைக்கிறார்கள். ஆகையால் தான் ஜபத்தில் அவர்கள் கெஞ்சி மன்றாடுகிறார்கள். ஏனென்றால் அவருக்கு முன்பாக தங்களுடைய அவபக்தியை தேவன் பார்த்து தங்களை தள்ளிவிட்டார் என்று நம்புகிறார்கள். அவர்கள் தேவனை கைகளை கட்டி கொண்டவராய் அவர்களை தள்ளிவிட்டு உங்களுக்கு ஒன்றும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்பவராக பார்க்கிறார்கள். ஆகவே அவர் சலிப்படைந்து அவர்களுக்கு பதில் அளிக்கும் வரை அவர்கள் செபித்து அவர் பாதத்தில் காத்து நிற்கிறார்கள். நீங்கள் விரும்பியதை அவர் உங்களுக்கு கொடுக்கும் வரை அவரை விட்டு விடாதிருங்கள். இல்லை, இயேசு இதற்கு நேர் எதிராக கற்பித்தார். மக்கள் தான் இந்த வசனங்களை வளைத்து அதை வற்புறுத்தும் ஜெபம் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு நாற்றம் எடுக்கும் மனப்பான்மை, ஒரு அவிசுவாசமான மனப்பான்மை, ஒரு தோல்வியான மனப்பான்மை. நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்களா, இவர் எங்க தரப்போறாரு அந்த மனப்பான்மை தான் எல்லாருக்கும் இருக்கு. மோர் தென் 90%. ஏன் அந்த மனப்பான்மை சொல்லுங்க? நான் திரும்ப சொல்றேன், இந்த கேள்விக்கு நீங்க யோசிங்க. அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் இவர் எனக்கு தருவாரா தரமாட்டாரா, இவர் எங்க தந்துட போறாரு, நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இனிமே எப்படி தருவாரு அப்படின்னு நினைக்கிறார்கள். அதற்கு பிரதான காரணத்தை நானே சொல்றேன். அவர்கள் தங்களை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. ஐ எம் நாட் வர்தி டு ரிசீவ். ஆமா, நான் தான் இன்னும் சரியா வாழலையே, நான் தான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலையே, நான் இந்த தவறை செய்துட்டேனே, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணலையே. இப்படி அந்த மனித நீதி அல்லது சுய நீதி முன்னால நிக்குது. எப்படி அவரால் எனக்கு தர முடியும் இல்லையா? மெயின் பாயிண்ட் தான், am I qualified? அதனாலதான் நீங்க நாம ஃபுல்லா தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கு பைபிளை திறக்காம யாரு வசனம் சொல்ல போறீங்க? நம்ம ஆரம்பத்துல பல முறை அதை டீச் பண்ணோம். நான் எப்படி கேட்கிறேன், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எந்த வசனம் சொல்லுது? பைபிள் பார்க்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 1:23. 1 கொரிந்தியர் 1:23 சிஸ்டர். 2 கொரிந்தியர் 5:21. 5:20 சாரி 2 கொரிந்தியர் 5:21. அதை விட அது நல்ல அந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம ஞாபகம் வைங்க, நம்பரை ஞாபகம் வைங்க, பிசாசு கிட்ட வர மாட்டான். பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதை விட சிறந்த வசனம் இருக்கு. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், என் செய்தியிலையும் சொல்றேன். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எந்த வசனம்?
நான் ஏன் இவ்வளவு டைம் எடுக்கிறேன்னா இதை நீங்க உங்க மண்டையில ஏத்திடணும், எழுதிடுங்க எங்கேயாவது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு ரோமர் 8:30, ரோமர் 5:1, 8:30 ஞாபகம் வச்சுடுங்க. அதுல இன்னும் அடிஷனலா இருக்கு, மகிமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறோம். we have been made God's righteousness. deal over. நம்முடைய ஸ்பிரிட் மேன்ல நம்ம 100% நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. 8:30 ஞாபகம் வைங்க. இரண்டாவது, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பது எந்த வசனம்? எபிரேயர் 10:14. நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பது எந்த வசனம்? எபிரேயர் 10:14. இந்த மூன்றையும் நீங்க ஞாபகம் வைங்க. ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. எடுத்தா பேசும்போது வரும் தன்னால உங்களுக்கு. ரைட்? எப்படி நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் முற்றிலுமாக தகுதி ஆக்கப்பட்டு, நீதிமான் ஆக்கப்பட்டு, பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு, பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறோமோ, அதே போல இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். இது நமக்கு ஒரு வெளிப்பாடா வந்துட்டுன்னா வாழ்க்கையில போரிங்கும் கிடையாது, தோல்வி கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது, பற்றாக்குறை கிடையாது, குழப்பம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் குதூகலமாக தான் இருப்பீங்க. ஏனென்றால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துட்டு இருக்குன்னு புரியும். எங்க மாட்டிக்கிடுறாங்கன்னா, am I qualified? இங்கதான் மாட்டிட்டோம். அதனாலதான் நம்மளால விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் விசுவாசிக்க முடியல. அதான் இதுக்கு மேல சொல்லவே, நான் பாவிகளிலே பிரதான பாவிதான்ப்பா. ஆனா அவன் கொலோசியர் 2:10 எழுதுறா, யாரு? பவுலு. அதே வார்த்தைய, நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற வெளிச்சம் அவனுக்குள்ள வந்ததுனாலதான் சிறைச்சாலைக்குள்ளேயோ அவன் என்ன செய்யறான்? பாட்டு பாடுறான். எப்பா, இது நன்மையாதான் முடியும், இது நன்மையாதான் முடியும். ரைட்? ஒரு பலவீனம் வந்தாலும் அப்படி எடுத்துக்கிடுவோமா? ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறீங்க, என்ன பலவீனம்? ஏதோ ஒண்ணு வருது, ஒரு நெஞ்சில வலிக்கிற மாதிரி இருந்தா, எப்பா இது நன்மையாதான் முடியும். எனக்கு எப்படி நன்மையா முடியும்? எனக்கு புது ஹார்ட் வருது, இதுதான் நல்ல நேரம். அப்படி எடுத்துக்கிடுங்க. வாழ்ந்து காட்டுவோம், வாழ்ந்து பார்ப்போங்கிறேன் இல்லையா? சோ ஏன் நாட்டம் எடுக்கிற மனப்பான்மைனா, தேவன் எந்த அளவு தன்னை தகுதிப்படுத்தி விட்டார் என்கிற நாலேஜ் இல்லை நம்முடைய ஆவி மனுஷன்ல. we are perfectly perfected. It is not out of our obedience, but believing the obediences of Jesus Christ on the Calvary cross. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக கீழ்ப்படிந்தாரே, அதை விசுவாசிக்கிறதுனால வருகிற நீதி, அதுக்கு பேர தேவ நீதி. அது 100% வேற எந்த விதத்துல வராது, விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆகினால்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு, இந்த ராம்பாபுன்னு ஒருத்தர் பேசுற, நல்லவேளை நான் அவர் ஒரு பிராமின் கான்வெர்ட். அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாதான். சர்ச்சுக்கு போயிருந்தானே என் விசுவாசத்தெல்லாம் எடுத்திருப்பாங்கிற. நானும் யோசித்து பாக்குறேன். தாவீது காட்டுக்குள்ள கிடக்குறான், சர்ச்சுக்கு போகல. போயிருந்தானே அவனும் விசுவாசத்தை இழந்திருப்பான். நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாமும் அப்படித்தான் இருந்தோம். நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. நம்முடைய மனக்கண்களை திறந்த தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஓகே, இதை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. டேக் ஹோம் மெசேஜ். ஐ am fully qualified in spite of my so many disobediences. அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இரண்டாவது, வெளியே இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாமே எனக்குள்ள வச்சுட்டாரு. நான் பேசும்போது அது பாய்ந்து செல்லுகிறது. எல்லாருக்கும் நீங்க அனுபவத்துல நீங்க வந்திருப்பீங்க. ஓகே, 8வது கொஸ்டின் போயிடலாம். தேவனுக்கு பாவம் ஒரு பிரச்சனை அல்ல, ஏன்? கர்த்தர் மகா நல்லவர். எஸ் பிரதர் பிலிப். Sin is no longer a problem with God because it is been atoned for. Yes, very good.
அதுக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டு ஆயிற்று. பாருங்க, நம்ம எல்லாம் சீனியர்ஸா இருந்தா கூட இப்படி ஒரு இதை வாசிக்கிறதுக்கு நமக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. ஏப்பா இப்படிலாம் எழுதலாமா? என்ன மகேஸ்வரி சிஸ்டர், பாவம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு எழுதுறாரு பாருங்க. பட் அதான ட்ரூத்து. ஏன்னா பரிகாரம் பண்ணியாச்சே. பாவம் என்று ஒன்றே இல்லை. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் பாட்டார் எல்லாத்தையும் தூக்கி துற போட்டார். எனக்கு என் பிள்ளைகள் தான் முக்கியம். ரைட்? பாவம் ஏன் ஒரு பிரச்சனை அல்லவென்றால் அதற்கு பரிகாரம் பண்ணப்பட்டு ஆயிற்று. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இதே வசனத்துக்குள்ள நாம எல்லாரும் கடக்கிறதுனால நம்ம ஒரு நாள் விழுந்து போகவே மாட்டோம். தேவனை விட்டு பின்வாங்கி போகவே மாட்டோம். ஆமா, அந்த முதல் பெற்றோர் செய்த அக்கிரமத்தை செய்ய மாட்டோம். எந்த அக்கிரமத்தை? ஓடிட்டாங்க பாருங்க. ஆண்டவர் வந்திருக்காரு, ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்? தங்களை தாங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. யூதாஸ் காரியத்துக்கும் அதே பிரச்சனை தான் இல்லையா? நம்ம அந்த பாவத்தை செய்யவே போறது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பைபிள் முழுவதும் இந்த ஸ்டோரி தானே இருக்கு. ஆபிரகாமை போல அநேக காரியங்களை கீழ்ப்படியல, தாவீது அநேக காரியங்கள்ல கீழ்ப்படியல. ஆனா நம்மகிட்ட சொல்றாரு, ஒரு சந்ததி வருது, தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அதுதான் நம்முடைய சந்ததியை தாவீது அந்த காலத்துல பார்த்திருக்கான் பாருங்க. அந்த காலத்திலே பார்த்த தாவீது இன்னொரு வார்த்தையை சொன்னா, யாராவது சொல்லுங்க. கிருபை. ஆமா, அவன் நம்மை பார்த்து முன்னாலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிற முக்கியமான தீர்க்க தரிசனம். நீங்க யோசித்து கண்டுபிடிச்சிடலாம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ மன்னிக்கிறோமோ அவர்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் மன்னி. அது எந்த வசனம் பாருங்க? ரோமர். ரொம்ப முக்கியமான வசனம். நம்மை குறித்து அவன் அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்றா, ஒரு சந்ததி வருதுப்பா, அவனுடைய பாவங்களை தேவன் பார்க்கிறதே இல்லை. ஏன்னா பாவம்னு ஒன்னே கிடையாது. எல்லாவற்றையும் அவருடைய குமாரன் மீது வைத்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். எந்த வசனம்? ரோமர் யோவான் 20:23 பாஸ்டர். யோவானா? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அது இயேசு சொல்றாரு. பவுல் எழுதுவாரு. இத குறித்து சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். 113 சங்கீதமா பாருங்க. சங்கீதத்துல இருக்கு இல்ல. தேங்க்யூ லார்ட். கண்டுபிடிங்க, யாராவது வாட்ஸ்அப்ல அடிங்க, இதுல கூகுள்ல. யாருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, யாருடைய அக்கிரமங்களை பாவங்களை மூடுகிறாரோ, அக்கிரமங்களை எண்ணாது இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ரோமர்ல இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றது அங்க ரோமர்ல கோட் பண்ணுவார். முக்கியமான வசனம்ல. அப்போ நம்முடைய பாவங்களை சங்கீதம் 32வது சங்கீதம் என்ன வசனம் சிஸ்டர்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியை கவனிக்காதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அது பக்கத்துல எழுதுங்க. ரோமர் 4:7-8. ரோமர்ஸ் 4:7 and 8ல இதைத்தான் கோட் பண்றாரு. யாரு? பவுல். அப்போ பாருங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவ அழகா முடிக்கிறான் பாருங்க. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறது. அப்படி என்றால் என்ன தெரியுமா? நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஆவியில குற்ற உணர்வே இருக்கக்கூடாது. ஆமா, இதைத்தான் பவுல் ரோமர் 4:7-8 கோட் பண்றாரு. சரிங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் நம்முடைய மீறுகளை எல்லாம் மன்னித்து விட்டார், நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடி விட்டார், நம்முடைய அக்கிரமத்தை அவர் கன்சிடர் பண்றதே இல்லை. எனவே நீங்கள் ஆவியிலே கபடம் இல்லாம இருங்கள், குற்ற உணர்வு இல்லாம இருங்கள். இது நாட் ஓன்லி லக்ஸுரி, இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு வருது இதுல. ஆமா, முடிந்ததுன்னு நினைக்கிறீங்க, இனிமேதான் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் தோங்குகிறது.
ஆயுசு நாட்களும் துவங்குகிறது. அடுத்த கொஸ்டின் போயிடும். எஸ் சிம்பிள். ஆபிரகாம் எத்தனாவது கொஸ்டின்? 9. எஸ். ஆபிரகாம் மற்றும் மோசேயை போல பரிந்து பேசும் ஜெபம் அல்லது திறப்பின் வாசல் ஜெபம் செய்ய விரும்புகிறவர்கள் என்ன 2 பெரிய தவறுகளை செய்கின்றனர்? வெரி குட். இதுவரைக்கும் பதில் சொல்லாத யாராவது சொல்லுங்க. கொஸ்டின் பேப்பரை வாசிக்கிற ஸ்கிரீன்ல முகத்தை காட்டாதவர்கள் சொல்லலாம். ஆபிரகாம் மோசேயை போல பரிந்து பேசும் ஜெபம் அல்லது திறப்பின் வாசல் ஜெபம் செய்ய விரும்புகிறவர்கள் என்ன 2 பெரிய தவறுகளை செய்கிறார்கள்? 62வது பக்கத்துல பழைய ஏற்பாட்டில் மற்றவர்கள் செய்த வகையை நீங்கள் பரிந்து பேச முயற்சித்தால், நீங்கள் கிறிஸ்து செய்தவைகளை மேன்மைப்படுத்தாததால் நீங்களே ஒரு மத்தியஸ்தராக இருக்க முயற்சிக்கிறீர்கள். ஓகே, 2 தவறுகள் என்னவென்றால், முதலாவது நீங்கள் கிறிஸ்து செய்தவைகளை மேன்மைப்படுத்தவில்லை. 2வது நீங்களே ஒரு மத்தியஸ்தராக முயற்சிக்கிறீர்கள். இதைத்தான் பல இடத்துல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அவருடைய ஸ்தானத்தை நீங்க எடுக்காதீங்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய ஸ்தானத்தை ஒருவரை எடுக்க முடியாது, எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் நல்ல தரவு ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 10வது கொஸ்டின் போயிடலாம். எந்த கிரியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் நரகத்திற்கு செல்வர்? ஆமென். இதுவரைக்கும் பதில் சொல்லாத யாராவது சொல்லலாம். எந்த கிரயத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் நரகத்திற்கு செல்லுவர்? 65வது பக்கத்துல பார்த்த வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் செலுத்திய கிரயத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் நரகத்துக்கு செல்கிறார்கள். வெரி குட். அந்த பேராகிராஃப் முழுசும் வாசிடுவோம். பேஜ் 65ல கடைசி பேராகிராஃபுக்கு முந்தினது பாருங்களேன். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தேவன் நரகத்தை ஏற்படுத்தினாரே என்று மனிதனுக்காக அல்ல, ஆனால் பிசாசோடு தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு கொடுக்கப்படும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் தங்களுடைய சுய வழியினால் அதை அடைய முயற்சிக்கிறார்கள். சாத்தானுடைய நியாய தீர்ப்பில் விழுவார்கள். தேவன் இதை செய்யவில்லை. ஜனங்கள் நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் இல்லை, ஆனால் அவர் நீதியுள்ளவர். கிறிஸ்துவுக்குள் தேவன் செலுத்திய கிரயத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் அங்கே செல்லுவார்கள் இல்லையா? அப்போ விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம எதை நம்புகிறோம், எதை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? கிறிஸ்துவுக்குள் தேவன் செலுத்திய கிரயத்தை நாம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எனவே நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். வெரி குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், நாம் விசேஷித்த பாக்கியவான்களாக தெரிகிறது. ஏனென்றால் நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு பெரிய வேலைக்கு தேவன் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். எது டவுட் இருந்தா கேட்குறீங்களா, அல்லது ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அப்புறம் கேட்குறீங்களா? Question 9 பாஸ்டர், என்ன பேஜ்? 9ல சொல்லுங்க சிஸ்டர். Question 9ல அந்த பேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆன்சர் பேஜ். பேஜ் 65ல டாப்ல இருக்கு. ஓகே, thank you. வெரி குட். பாருங்க, ரொம்ப சிம்பிள் தானே அது. அதாவது நம்ம போராடி ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், கெஞ்சி ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்து செய்தவைகளை மேன்மைப்படுத்தவில்லை. அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன்னு சிலுவையில முழங்குகிறார். முடிந்தது என்று முழங்குகிறார். எது முடிந்தது என்றால் நாம எப்படி புரிந்து கொள்வோம்? அவரிடத்துல இருந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்குள்ள வந்துட்டு பினிஷ்ட். எப்போ? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்த தேவாதி தேவன் அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்து வெளியே நமக்குள்ள வந்துட்டாரு. ஆசீர்வாதமா வந்துட்டாரு. ஆசீர்வாத சமுத்திரம். எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, ஆசீர்வாத சமுத்திரம் நான். ஆமா, அந்த பாம்பே மீட்டிங்ல எப்படியும் 1 லட்சம் பேர் சுகமா இருப்பாங்க.
பென்னிஹின் மீட்டிங். அப்ப அதான் அர்த்தம், ஆசீர்வாத சமுத்திரம். நம்ம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் எனக்கு தலைப்பு தந்துட்டாரு பாருங்க, ஆசீர்வாத சமுத்திரம். இப்படிதான் பேசுறாரு கர்த்தர் கிருபை பாருங்க. ஆகையினால இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்யறோம்? கிறிஸ்து செய்ததை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, மதிக்கிறது இல்லை, அவமதிக்கிறோம், கேவலப்படுத்துறோம். அவர் செய்தது போதாது, நானும் ஏதாவது செய்யறேன், தேவையில்லை. we need just faith. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, விசுவாசம். நீங்க பின்தங்கி போக வேண்டாம். ஐயோ பிரதர் எனக்கு அப்படித்தானே விசுவாசம் வரமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. விசுவாசத்துல மிகப்பெரிய விசுவாசம் எதற்கு தேவை? ரட்சிப்புக்கு. இயேசுவே தேவகுமாரன் என்று நீங்க விசுவாசிக்க பாருங்க, அது கிருபையினால் வந்தது. ஆகினால உங்களுக்கு தேவையான எல்லா விசுவாசமும் உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த சத்தியத்தை அறியாததுனால விசுவாசத்துல பலவீனமாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள். எந்த சத்தியத்தை? ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட், ரைட். ரெண்டாவது, ஐ எம் ஃபுல்லி எம்பவர்ட். கர்த்தர் நல்லவர், அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் மகா நல்லவர். நான் பிரேயர் பண்றேன், நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய குமாரனைய பலியாக ஒப்பு கொடுத்த பிதாவே உமக்கு நன்றி. எங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எங்களால் விளங்கி கொள்ள முடியவில்லை, ஆனாலும் எழுதியிருக்கிறதை நாங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தவரே உமக்கு நன்றி. அதே போல பிதா செய்த கிரியைகளையும் குமாரன் செய்த கிரியைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி, நீர் எங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டீர். எங்களுக்கு உள்ளேதான் எல்லா ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்பக்குவம் உண்டாவதாக, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற அந்த மேலான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாள்ல தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் திறந்து வைத்திருக்கிற வாசலை கண்டுபிடித்து அதிலே பயணிக்க தேவனுடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாளிலும் இதிலே கலந்து கொண்டிருக்கிற ஜூம் மீட்டிங் மூலமாக, யூடியூப் வாயிலாக இதுல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த ஜீவ தண்ணீரை நான் திறந்து விடுகிறேன். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிற ஜீவ தண்ணீர் உங்களிடத்துல ஒரு பழுதும் இல்லை என்கிறதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜீவ தண்ணீர், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தேவன் ஏற்கனவே உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த விசுவாசத்தை இவர்களுக்குள்ள நிறைவாக இருப்பதாக உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்